முதல் காளை மாடை அவுத்து விட்டாருங்களாம். அந்த காளை மாடு ஓடி வரதை பார்த்த உடனே இந்த பையனுக்கு பயம் வந்து, ஐயோ இது வந்து ரொம்ப மோசமா வருதுன்னு சொல்லிட்டு விலகிட்டானா, அது ஓடி போயிடுச்சுங்களாம். அடுத்த காளை மாடை அவிழ்த்து விட்டாராம் விவசாயி. அது இந்த பையனை முட்டி கொல்ற மாதிரி வந்துச்சுங்களாம். ஐயோ இது அதை விட ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கே, இந்த மாடு கிட்ட மாட்டினா நம்ம எங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, போய் சேர வேண்டியதுதான்னு தள்ளி ஓடி வந்துட்டானா பயந்துகிட்டு. அதுவும் போச்சுங்களாம். கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தான் அவனுக்கு இருந்துச்சுங்களாம். கடைசி மாடை கழட்டி விட்டாராம் விவசாயி. அந்த மாடு உள்ள வந்துச்சுங்களாம். நடக்கவே முடியலையா, அது மெல்லமா சாஞ்சு சாஞ்சு நடந்து வந்துச்சு. அந்த மாடை பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சான். இந்த பையனுக்கு இந்த நோஞ்சா மாடை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷமா. 2 காளையை நம்மளால அந்த வாழை தொட முடியல, முடிஞ்சா அது முட்டிட்டு இருக்கோம், நம்மள தப்பிச்சுக்கிட்டோம். 2 வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம். ஆனால் இந்த 3வது வாய்ப்பில் நம்ம ஜெயிச்சிருவோம். இந்த மாட்டால் நடக்கவே முடியல, நம்ம சுலபமாக போய் வாழை தொட்டுட்டு என்னுடைய ராஜகுமாரியை தூக்கிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு எண்ணமா. இந்த பையன் இங்கேருந்து டைவ் அடித்து அந்த மாட்டுக்கு பின்னாடி போய் நின்னானா. நின்ன உடனே அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சுங்களாம். என்னன்னா அந்த மாட்டுக்கு வாளே இல்லைங்களாங்க. அவனோட கனவெல்லாம் சின்னாபின்னமாக ஆயிடுச்சு. இந்த குட்டி கதையிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு வாய்ப்புகள் வர சமயத்தில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு போகணுங்க. மறு வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. இந்த குட்டி கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.